ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். மதிய லஞ்சுக்கு டேஸ்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நான் கட் பண்ணுற மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நறுக்கும் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கட்டமாகவும் நீங்கள் நறுக்கிக்கலாம். இல்லைனா சின்னதாகவும் நறுக்கிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 4 உருளைக்கிழங்கை இதே மாதிரி நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்குங்கிறதுனால ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பெருங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். பெருங்காயம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். நான் தனி மிளகாத்தூள் தான் என்கிட்ட இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பல் பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நல்லது, அதனால் பூண்டை ஃபஸ்ட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதை நல்லா போட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது நார்மலாக தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.